வெல்கம் பேக் டு ரேபிட். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்கணும் பார்க்க தேவையில்ல, வீடியோலே பாருங்கள். R15 V2 விசஸ் NS200 வந்து ட்ராக் ரேஸ் போட போகிறோம். இந்த ரெண்டு வண்டிக்குமே பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லை லைட்டாக பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு லெவலான சண்டை நடக்க போகுது. அந்த சண்டையை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ராக் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. R15 V2 விசஸ் பஜாஜ் NS200. சரி வாங்க, ட்ராக்கு போய் கண்டினியூ பண்ணுறோம். மறக்காம இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி போவோம் நீங்கள் முன்னாடி கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க போகலாம். ட்ராக்கிங்கான ஃபீல்டில் வந்து இறங்கிட்டா. ஐயோ எத்தனமா வந்தாங்க பத்துக்கிறாங்க, அப்படியே பிளாட்டா பத்திக்கிறாங்க. சன்செட் பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல சன்செட். சரி வாங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ராக்கை ரீச் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த வண்டியோட வெறித்தனமான டிரைவர்ஸ் வந்து இப்போ ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமா என்எஸோட ரிவ்யூ, என்எஸோட ஜென்ரல் ரிவ்யூ டாப் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். R15 V2 ஜென்ரல் ரிவ்யூ டாப் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு வண்டியோட ஜென்ரல் ரிவ்யூ தனித்தனியாக நம்ம வந்து யூடியூப் சேனல் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். வேணுன்ற போய் கீழே போய் செக் பண்ணி பாருங்க. சரி வா, இந்த ரெண்டு வண்டியான லுக்கை பாருங்களேன், வேற லெவலில் இருக்குல்ல. ரெண்டு வண்டியுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சரி வாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு வந்து டிராக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மச்சான் சேஃப்டி ஃபர்ஸ்ட். நம்ம எங்க போனாலும் எது போனாலும் வண்டி எதனா வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் கூட வீடியோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், ஓகேவா? 1 2 3. பாருங்க ஏன்னா அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிக்க போறாங்க. இந்த வீடியோட வின்னர் பார்த்தீங்கன்னா R15 வந்து பிக்கப்ல அடிச்சுட்டு, NS வந்து லாங்கில் அடிச்சுட்டுங்க. பிக்கப்ல வெறித்தனமா இருக்குங்க R15. NS வந்து லாங்கில் அடிக்க கொள்ளையா போகிற அந்த வண்டியோட லாப் பவர் மிஷின். ஏன்னா நம்ம வந்து அந்த வண்டியோட ஜென்ரல் ரிவ்யூ வந்து பண்ணியிருப்போம். வேற லெவல் போகுங்க அந்த வண்டி. 150 பிளஸ்லாம் வந்து அசால்ட்டா போனது வேற லெவலில் இருக்குங்க அந்த வண்டி. ஆனால் வந்து பிக்கப்ல வந்து R15 அடிச்சிச்சு. அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒன் டைம் வந்து ரைடர் சேஞ்ச் பண்ணி ஓட்டி பார்ப்போம். பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ரைடர் வந்து R15 V2 வந்து பிக்கப்ல அடிச்சிச்சு, NS200 வந்து லாங்கில் அடிச்சிச்சு. இது வந்து ரா பவர் மிஷின்ங்க. லாங்லலாம் இந்த வண்டி கிட்ட எவனுமே வர முடியாது. அந்த அளவுக்கு இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து இந்த வண்டியை வந்து நம்ம ஜென்ரல் ரிவ்யூ பண்ணும் போது நான் திருப்பி சொல்றேன்னா, நான் எந்த வண்டியுமே அந்த அளவுக்கு ஓட்டுனதுங்க. 150 பிளஸ்லாம் வந்து அசால்ட்டா பண்றாங்க. சரி நெக்ஸ்ட் ஒன் டைம் வந்து ரைடர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து R15 V2 ஓட்டினேன். இப்போ வந்து நான் வந்து NS ஓட்ட போறேன், ப்ரோ வந்து R15 V2 ஓட்ட போறாரு. நெக்ஸ்ட் ஒன் டைம் வந்து டிராக பண்ணி போட்டு பார்த்துட்டு என் பண்ணி போங்க. சரியா, அவ்வளோதான், டிராக் ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் வந்து NSல செட்டில் ஆகிட்டேன், மச்சான் வந்து R15 V2 செட்டில் ஆகிட்டேன். மச்சான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் சேஃப்டி ஃபர்ஸ்ட். 1 2. என்ன ஓட்ட எப்படி தெரியல. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா அப்போ வந்து மச்சான் வந்து சரியா ஓட்ட போட்டு இருக்குங்க.
இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். வின்னர் பார்த்தீங்கன்னா NS200 தான் வின்னர். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஸ் மாறும், அதுக்கேற்ற மாதிரி ரைடரும் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கணும். அதனால் வந்து இந்த வீடியோட வின்னர் பார்த்தீங்கன்னா NS200. R15 V2 NS200 வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா NS200 தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரா பவர் மிஷின் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் NS லவர்லாம் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் R15 V2 வச்சுருந்தாங்கன்னா இல்லை NS200 வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதான் இந்த வீடியோட வின்னர் பார்த்தீங்கன்னா NS200 தான். ரைடருக்கு ஏற்ற மாதிரி வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு மாறி பண்ணும். இந்த நான் ஃபஸ்ட்டு R15 ஓடும் போது R15 முன்னாடி போயிடுச்சு. நான் இப்போ NS ஓடும் போது NS முன்னாடி போயிடுச்சு. அப்போ வந்து மச்சான் வந்து அந்த அளவுக்கு கியர் ஷிஃப்ட் வந்து ஒழுங்காக பண்ணலன்னு நினைக்கிறேன், என்னவோ தெரியல. ஆனால் மிஷின் வின்னர் யாரு பார்த்தீங்கன்னா NS200 தாங்க. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச், பாய்.